அப்போ இந்த பேச்சை கூட அந்த சண்டே வந்து உண்மையிலே வளவளன்னு வீட்டுக்குள்ள காலையில பேசாதுங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில பேச்சை என்ன செய்யணும்? வாயை திறந்து ஃபாதர் அழகா ஒரு பாட்டு பாடு, பேச்ச சேர்ந்து சொல்லுங்களேன், பேச்ச. இந்த சில ஆட்கள்லாம் இந்த பாட்டி இந்த பாட்டி மாதிரிலாம் என் மேல ரொம்ப சிநேகம் உண்டு. அல்லேலூயா. ஆனா பைபிள் அப்படி சொல்றேன்னாலும் சொல்றேன், இந்த கிழவிகளுடைய சீர்கேடான, உங்களுக்கு பைபிள் சொல்லுகிற ஒரு பெயர் என்னது? சீர்கேடான. அந்த வீண் பேச்சு, வளவள. சில சின்ன பிள்ளைங்களும் அதே போல பேசுவாங்க. இல்ல, இந்த சொற்கள் வந்து ரொம்ப குறைவா பேசுறீங்களா, நீங்களும் ஞானவாணி எனப்படுவீர்கள். மூடனும் ஞானவானாய் சொற்கள் எப்படி குறைக்கும் பொழுது, கொஞ்சம் சைலண்டா இருக்கும் பொழுது. ஆமென். அதனால அன்பு தேவ பிள்ளைகள், நான் சொல்ற விஷயம், அங்கே உங்களுடைய பேச்சை என்ன செய்யணும்? குறைக்கணும். அடுத்தது பாருங்கள், ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாள் என்றும். என்னது? உங்க வீட்டுல ஒரு கல்யாணம்னா எப்படி இருப்பீங்க? அப்படி உங்க காலையிலே டக் டக்குன்னு லைட்டை போட்டுருவாங்க. யாராவது எலும்பு இல்லையா, புறப்பட இல்லையா? மனமகிழ்ச்சியின் நாள். ஒரு சிரிப்பு, காலையில ஒரு நல்ல ஆவிக்குரிய பாடலை கொஞ்சம் சவுண்டு குறைச்சி அப்படி வீட்டுக்குள்ள எல்லாரும் கேட்கறது போல லைட்டா போடலாம், செல்லுலே போட்டு வைக்கலாம். மக்கா எலும்பு சர்ச்சை போகணும். மனமகிழ்ச்சி நாளாய். அல்லேலூயா. நல்ல ஹாப்பியா மனமகிழ்ச்சி நாளாய். அப்ப சண்டேனாலே என்ன நாள்? மனமகிழ்ச்சி நாள். எந்த ஒரு தம்பி தங்கச்சிக்கும் பிள்ளைங்க கவனிக்கிறீங்களாம்மா, இன்னைக்கு சண்டே சர்ச்சைக்கு போனோம் அப்படின்னு அந்த ஷேடா நினைக்காதுங்கம்மா. அது ஒரு இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் ரொம்ப, அதாவது சின்ன தம்பி தங்கச்சி நிறைய இருக்கிறீங்க, சர்ச்சுக்கு போறத ஒரு ஹாப்பியா நினைங்க. தாவீது ஒரு ராஜா, அவன்கிட்ட தேவாலயத்துக்கு போவோம்னு சொன்னு அவன் சொல்றான், எனக்கு கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்ன பொழுது மகிழ்ச்சியா இருந்தேன். ஆமென். வாயை திறந்து சொல்லுங்கம்மா, எப்படி இருந்தேன்? கர்த்தருடைய ஆலயத்துக்கு போறது உனக்கு மகிழ்ச்சியா இருக்கும்னு நினைச்சிக்க. உங்களுக்கு துக்கமான இடத்துக்கு கர்த்தர் உங்களை கொண்டு போவே மாட்டாருமா. பிள்ளைங்க ப்ளீஸ் இதை உங்க மைண்ட்ல வச்சிடுங்க. ஆண்டோடைய ஆலயத்துக்கு வர்ற பொழுது நீ மகிழ்ச்சியோடு வந்து ஆராதிப்பான்னு நினைச்சிக்க. உன்னை சங்கடப்படுத்துகிற இடம், உன்னை துக்கப்படுத்துகிற இடத்துக்கு கர்த்தர் ஒரு நாளை கொண்டு போக மாட்டார். எதெல்லாம் உன்னை துக்கப்படுத்துகிற இடம், எதெல்லாம் உன்னை சங்கடப்படுத்துகிற இடம் நிறைய இருக்கு, அப்படிதானே? அதெல்லாம் விவரிக்க நான் விரும்பல. ஒரு வியாதியில ஒரு ஆள் ஒரு இந்த ஸ்கேன் சென்டர்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க முக பாவனைகளை பார்க்கும் பொழுதே கஷ்டமா இருக்கும். என்ன வியாதியா இருக்குமோ, என்ன ரிசல்ட்டா இருக்குமோ. சிலவங்க வந்து தன்னுடைய வயிற்றுல இருக்கிற குழந்தைக்காக, அதிலும் பாருங்க சிலவங்க அந்த அவ்வளோ கஷ்டப்படுறாங்க சில விஷயங்கள்ல. அது என்னமா நார்மலா இருக்குமா, எல்லாம் நல்ல ரிசல்ட் இருக்குமா, எல்லாம் ஓகேங்கிற ரிசல்ட் இருக்குமா, இல்லை சில மருத்துவமனை, சில ஆப்ரேஷன் தேட்டருக்கு இந்த வெளியில காத்திருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க முகங்களெல்லாம் பார்க்கும் பொழுது ரொம்ப சங்கடமா இருக்கும். நம்முடைய மாவட்டத்தில் ஹாஸ்பிட்டலால் நிரம்பி இருக்கிறது. இந்த ஐசியூக்கு முன்னால ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ற நிறைய பேர் இருக்கிறீங்க. அந்த ஆப்ரேஷன் தேட்டருக்கு அந்த வெளியிலலாம் நிற்பாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் நமக்கு ரொம்ப லைஃப்ல சங்கடமான விஷயம், ரொம்ப ஷேடான விஷயம். மரண வீடு ரொம்ப ஷேடான விஷயம். நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு துக்கம்னா ஷேடான விஷயம். அதனால ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வர்றது ஒரு ஹாப்பியா எண்ணணும். அதுக்கு ஒரு காலம் அழாதுங்க. அந்த வருத்தமா வரக்கூடாது, உற்சாகமா வரணும், வாஞ்சியா வரணும், தாகமா வரணும். இன்னைக்கு சண்டே சர்ச்சைக்கு போகணும், அந்த மகிழ்ச்சியா எண்ணுங்க. உங்க இதயத்துக்குள்ள இப்படி ஒரு மைண்ட் செட்டை வரணும். சர்ச்சைக்கு போறத நீங்க எப்படிமா நினைக்கணும்? மன மகிழ்ச்சியா. எழும்பி அழுதுட்டே இருக்கக்கூடாது. அன்னைக்கு வந்து சும்மா சின்ன அக்கா தங்கச்சிக்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கக்கூடாது. ஏன் ஷாலை எடுத்துட்டா, ஏன் சப்பலை போட்டா. மகிழ்ச்சியா இருக்கணும். அதெல்லாம் ஒரு ஸ்பிரிட் இடம் கொடுக்கவே செய்யாதுங்க. சர்ச்சைக்கு வர்றத மகிழ்ச்சியா எண்ணுங்க. ஆண்டோடைய ஆலயத்துக்கு வர்றத ரொம்ப ஹாப்பியா நீங்க எண்ணுனீங்க. அதனுடைய ரகசியம், நீங்க ஷேட் உங்களுக்கு வருத்தப்படுத்துகிற இடத்துக்கு கர்த்தர் ஒரு நாள் உங்களை என்ன செய்ய மாட்டாரு? அனுமதிக்க மாட்டார். தாவீது இந்த அனுபவத்தை அவர் சொல்லும் பொழுது இப்படியாக சொல்லுகிறாரு. 37வது சங்கீதத்துல அதனுடைய 4வது வசனத்தை வாசிங்க. கர்த்தரிடத்துல மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன்னுடைய இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருளச் செய்வார். உன் வழிகளை கர்த்தருக்கு என்ன செய்? ஒப்புவி. அவர் மேல் நம்பிக்கையாரு, காரியத்தை அவரே என்ன செய்வாரு? வாய்க்க பண்ணுவார். அப்ப கர்த்தரிடத்துல மனமகிழ்ச்சியார். ஃப்ரெண்ட்ஸோடு கொஞ்சம் அப்படி
ஜாலியா அப்படி வெளியே போயிட்டு வர்றேன்னு சொல்றோம் பாத்தீங்களா? இல்லைங்க, கர்த்தரிடத்துல மன மகிழ்ச்சியா இருங்க. கொஞ்சம் வேதத்தை வாசிங்க. ஆமென். மனைவி பிள்ளைகளோடு சேர்ந்து ஒரு பாடலை பாடி ஒரு குடும்ப ஜெபம் பண்ணுங்க. கிச்சன்ல கொஞ்ச நேரம் பிள்ளைங்களுக்கு உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதை சமைச்சு கொடுங்க. அவங்களோடு சேர்ந்து டைனிங் டேபிள் உட்கார்ந்து சாப்பிடுங்க. அதுக்கு தான் குடும்பத்தை தந்திருக்கிறார். குடும்பத்தை தேவன் தான் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அதனால ஃப்ரெண்ட்ஸோடு ஜாலியா சுத்துறது அது வேண்டாம். சங்கீதம் 1:1 ஒரு நாளும் மறந்துடாதுங்க. ஆமென். பாருங்கள், அங்கே வாசிக்கிறோம், துன்மார்க்கனுடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்திலே உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன். அப்ப நீங்க ஒரு பாக்கியவானா மாறணும்னா அந்த பாவிகளுடைய வழியில இனி செல்லக்கூடாது. பரியாசக்காரர் உட்காருகிற இடத்துல என்ன செய்யக்கூடாது? உங்களை பிஸியா காட்டிடணும். எனக்கு ஒரு சின்ன இடத்துக்கு போகணும், ஹாய் பழைய ஃப்ரெண்ட்ஸு பாருங்க. எனக்கு ரட்சிக்கப்பட்டோன்னு வந்த பெரிய சோதனை என்னன்னா, இங்க இருக்கிற இந்த சகோதரர்கள்லாம் ஸ்நானப்பட்டு வந்திருக்கிறாங்க பார்த்தீங்களா? இதே போல உள்ள அனுபவத்துல தான் நானும் வந்தது. அதனால பாருங்க, அந்த ஃப்ரெண்ட்ஸுகள்னால வருகிற அந்த சோதனை. அப்போ நீங்க நாங்க வாழ்ந்த காலத்தை விட இப்போ என்ன, இப்போ நாங்க செல்போன்லாம் வச்சிருக்கோம். நானும் அப்போ செல்போன் வச்சிருந்தேன். அல்லேலூயா. ஒரு கால் அட்டன் பண்றதுக்கே இந்த 3 ரூபா போயிடும். பிபிஎல் அதுல எரிசர் அப்படிங்கிற ஒரு லாஸ்ட் ரட்சிப்புக்கப்பட்டு உள்ள வரச்சுல மொபைல் காலத்துல தான் இங்க வந்தது. ஃப்ரெண்ட்ஸுகளை மீட் பண்றதுக்கு அப்போ வந்து வாருங்கள், ஒரு கால் அட்டன் பண்றதுக்கே நம்ம இந்த 3 ரூபா போயிடும். அட்டன் பண்ணாலே 3 ரூபா போயிடும். ஸோ அப்படிதான் ஃபர்ஸ்ட் செல் வந்து உள்ள வந்து நம்முடைய விஷயம் பாருங்க. அப்ப நான் எதுக்காக சொல்ல வரேன்னா, ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸுகள் கூட பாருங்க. இதுல நம்ம எனக்கு இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எப்படின்னா, நாங்க 4 பேர் இருக்கோம்னா ஒருத்தர் தப்பு பண்ணிட்டோம்னா அந்த எங்க 4 பேருக்கு மேலே சேர்ந்து தான் அங்க கம்ப்ளைண்ட் போவோம். இந்த மாதிரி ஒரு பிரச்சனை. அக்னியிலே சத்தியம் பண்ணியிருந்தோம். உன் மேல ஒரு பிளைடு பட்டா என் மேல, உன் மேல அருவப்பட்டா என் மேல பட்டது போல, அப்படி அக்னியில சத்தியம் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் ஆகும். இயேசு எனக்குள்ள வந்து அந்த பரிசுத்த அக்னி வந்தோன்னு அதெல்லாம் கர்த்தர் உடைத்தார். அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆனால் பாருங்கள், நான் சொன்ன விஷயம், இயேசு நல்ல நண்பர்களை தந்தார். நல்ல சபையோடு உள்ள ஐக்கியம், நல்ல உண்மையான நேசிக்கிற நல்ல நண்பர்களை நிறைய பேரை தந்தாரு. இன்னைக்கு இருக்கிறாங்க, ஜெபிக்கிறவங்க நண்பர்கள் இருக்கிறாங்க, நல்ல ஆராதிக்கிற நண்பர்கள் இருக்கிறாங்க, கர்த்தருக்காக நல்ல ஊழியம் செய்கிற நல்ல நண்பர்களை ஆண்டவர் தந்திருக்கிறார். சபையில உண்மையான நல்ல நேசிக்கிற குடும்பங்களை ஆண்டவர் தந்திருக்கிறார். இந்த மாதிரி நம்முடைய ஃப்ரெண்ட்ஷிப்லேயே ஒரு பெரிய மாற்றத்தை தந்துடும். அதாவது ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையன எல்லாம் ஒளிந்தது, எல்லாம் புதிதாயிட்டு. டோட்டல் நம்ம லைஃபே அப்படி புரட்டி போட்டுரும். இனி புதிய புதிய நட்புகளை தருவார், புதிய புதிய ஃப்ரெண்ட்ஸுகளை தருவார். இது ஆண்டவர் வந்து தருகிறார். ஒருவனுடைய இதய கதவண்டையிலிருந்து நான் தட்டுகிறேன், என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனுக்குள்ளே நான் என்ன செய்வேன்? பிரவேசிப்பேன். அவனோடு கூட என்ன செய்வேன்? போஜனம் பண்ணுவேன். அவனும் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான். அப்போ இயேசுவோடு உள்ள அந்த ஐக்கியம், உண்மையா இயேசு நேசிக்கிற பிள்ளைகளோடு உங்களையும் ஆண்டவர் கூட்டி சேர்ப்பார். ஆமென். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சில புதிய உறவுகள், ஐக்கியங்கள், நண்பர்கள் இவைகள் எல்லாம் தந்து நடத்துவார். ஆனால் எல்லாமே வந்து இனி வந்து ஞானத்தோடு எல்லாமே கொஞ்சம் இந்த டெஸ்ட் நிறைய இதுலயும் சுயநலவாதிகள் இருப்பாங்க. வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைச்சிடக்கூடாது, எல்லாரும் ஊழியக்காரங்க நினைச்சிடக்கூடாது, எல்லாரும் விசுவாசிங்கன்னு நினைச்சிடக்கூடாது. அது ரொம்ப கவனம். அது இந்த தேவனோடு ஒரு நல்ல ஐக்கியம், சபையோடு ஒரு நல்ல ஐக்கியம், பாஸ்டரோடு ஒரு நல்ல ஃபேமிலியோடு ஒரு நல்ல ஐக்கியம் வைத்திருந்தால் மட்டும்தான் இவைகளுக்கெல்லாம் தப்பி இந்த மாய்மாலமான உபதேசம், மாய்மாலமான கள்ள போதகர்கள், அல்லவிட்டால் மாய்மாலமான இந்த ஆடுகளுக்குள்ளே ஓநாய்களும் ஆட்டு தோலை போர்த்தி கொண்டு என்ன செய்யும் இருக்கும். இதுக்கெல்லாம் தப்பி நீங்கள் ஓடணும்னா ஆமீன். பாருங்கள், இப்படிப்பட்ட சிலவங்க வந்து அந்த பாஸ்டர் ஃபேமிலியோடு ஒரு நல்ல ஐக்கியம் வச்சிருக்க மாட்டாங்க, இன்னொரு விசுவாசியோடு ஒரு நல்ல ஐக்கியம் வச்சிருப்பாங்க. அவங்க எல்லாம் இடறி போகிறதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏன் நான் அப்படி சொல்றேன்னா, கர்த்தரோடும் பவுல் சொல்லுகிறார், எங்களுடைய பாருங்கள் ஐக்கியம் யாரோடு இருக்கிறது? பிதாவோடும் குமாரனோடும், அடுத்தது பரிசுத்த ஆவியானோட ஐக்கியம் இருக்கிறது. அடுத்தது சபை சொல்லும் பொழுது சகல பரிசுத்தவான்களோடு கூட உள்ள ஐக்கியத்திலே அப்படின்னு பார்க்கிறோம். அப்போ சர்ச்சோடு எப்பவுமே நமக்கு ஒரு நல்ல ஐக்கியம் இருக்கணும்.
ஆமென். பாருங்கள், கர்த்தர் நல்லவர். கூட ஆராதிக்கிற விசுவாச பிள்ளைகளோடும் நமக்கு ஒரு நல்ல ஐக்கியம் இருக்கணும். ஆமென். அப்படிப்பட்ட அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே அவர்களுடைய உபதேசத்திலே ஒண்ணு, அவர்கள் சபையோடு என்னது ஒரு ஐக்கியமா இருந்தாங்க. அதுக்கு எப்படி சர்ச் அப்படின்னா என்னது? சிலவங்க எல்லாம் சர்ச்சில் வந்து சண்டே மட்டும்தான் பார்க்க முடியும். சண்டே மட்டும் ஆராதிச்சுட்டு போகிற ஒரு விசுவாசியா இருக்காதுங்க. எல்லா கூட்டங்களிலும் கலந்து கொள்ளணும். ஆமென். தாவீது அந்த சொல்லும் பொழுது சங்கீதம் 42:4 வாசிங்களேன். என் உள்ளம் எனக்குள்ளே உருகிறது முன்னே அப்படின்னா இப்போ அவர் என்ன செய்யல, போகல. எல்லாரும் சொல்லுங்க, முன்னே அப்படின்னா இப்போ என்ன செய்யல. ஏன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, தாவீது பலமுறை தன் தேசத்தை விட்டு துரத்தப்பட்டார். சவுல் நிமித்தம் துரத்தப்பட்டார், தன் மகன் நிமித்தம் துரத்தப்பட்டார். அவர் வனாந்தரங்களில் அப்படியே அலைந்து திரிந்தார் பார்த்தீங்களா. அப்போ அவர் தேவாலயத்துக்கு என்ன செய்ய முடியல, போக முடியல. அப்போ அந்த வனாந்தரத்திலிருந்து ஏங்கிட்டு இருக்கிறார், அந்நிய தேசத்திலிருந்து ஏங்கிட்டு இருக்கிறார், அந்த குகைகள்ல இருந்து ஏங்கிட்டு இருக்கிறாரு. சில பண்டிகை நாளா இருக்கலாம். ஒரு 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 ஆமீன். பாருங்கள், இன்னைக்கும் நிறைய பேருடைய வாழ்க்கையில வியாதி நிமித்தம் நடக்க முடியாம வீடுகள்ல இருக்கிறவங்க இருக்கிறாங்க. அப்ப அவங்க இந்த வசனத்தை போல, ஐயோ என் உள்ளம் என்ன செய்கிறது, உருகிறது. அல்லேலூயா. என் உள்ளம் என்ன செய்கிறது, உருகிறதே என்று பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்மை அப்படி இல்லை. கர்த்தர் நல்ல சுகத்தை தந்திருக்கிறார், பலத்தை தந்த. ஒருக்க கையை உயர்த்தி ஒருக்க ஜெபம் பண்ணிடுவோம். ஆண்டவரே, யாரெல்லாம் உண்மையிலே வியாதிப்பட்டு வீடுகளிலே முடங்கி கிடந்து, ஐயோ என்னால் சர்ச்சுக்கு போக முடியலையே, ஆராதிக்க போக முடியலையே என்று சொல்லி இதே போல தடைப்பட்டு, சவுல் நிமித்தம் அல்லவிட்டால் சொந்த பிள்ளைகளுடைய எதிர்ப்புனால, புருஷனுடைய எதிர்ப்புனால, பெற்றோருடைய எதிர்ப்புனால வீடுகள்ல ஆராதிக்க வர முடியாமல் முடங்கி கிடக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவங்களுடைய சிறையிருப்புகள் இயேசுவின் நாமத்திலே மாறுவதாக. கையை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். அவருடைய சிறையிருப்புகள் கர்த்தருடைய நாமத்திலே மாறுவதாக. அல்லேலூயா. ஆமென். அப்போ இவர் சொல்லுகிறார், என் உள்ள உருகுகிறதையா. ஏன்னா முன்னே நான் பண்டிகையை ஆசரிக்கிற ஜனங்களோடு கூட கொஞ்ச நாளைக்கு முன்னால நம்ம ஆசாப்பின் அந்த சங்கீதங்களை தியானித்தோம். அதுல தேவாலயத்துக்கு போகும்பொழுது ஒரு பாட்டை பாடிட்டே போவாங்க. எங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக, ஞாபகம் இருக்கிறா? அது அடுத்து திரும்ப வரும்பொழுது ஒரு பாட்டை என்ன செய்வாங்க, பாடுவாங்க. அப்போ தேவாலயத்துக்கு போகும்பொழுது, அதனாலதான் நம்மளும் சர்ச்சுக்கு வரும்பொழுது நீங்க கொஞ்சம் தூரத்துல இருந்து வர்றவங்க இருக்கிறீங்க, கார்ல வர்றவங்க இருக்கிறீங்க, பைக்ல வர்றவங்க இருக்கிறீங்க, பஸ்ல வர்றவங்க இருக்கிறீங்க, ஸ்தோத்திரம் பண்ணிட்டே வரணும். ஆமென். விசுவாச பிள்ளைகள் எந்த தெரு வழியா நீங்க வர்றீங்களோ அந்த தெருவில் கர்த்தர் ஒரு எழுப்புதலை போடுவா. விசுவாசிக்கிறீங்களா? அந்த தெருவிலிருந்து சில நபர்கள் கூட சபைக்கு வர கர்த்தர் உதவி செய்வா. உங்க கிராமத்துல நீங்க மட்டும் இல்ல, சில குடும்பங்கள் கூட உங்களோடு கூட கர்த்தரை ஆராதிக்க கர்த்தர் கொண்டு வருவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இதுக்கு நிறைய சாட்சி இருக்கு பாருங்க. சில இந்த இன்னைக்கு அப்பட்டியுள்ள பகுதியிலேருந்து நிறைய பிள்ளைகளை கர்த்தர் தந்திருக்கிறாரு. இந்த அம்மா இருக்கிறாங்கல்ல, அந்த அருணா இருக்காங்க, அவங்க அம்மா சொல்லுவாங்க, என் காலத்தோடு இந்த ஊர்ல இருந்து யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, என் காலத்து பிறகு இங்க இருந்து யாரும் வரமாட்டாங்க போல இருக்கு. எல்லா வீடுகள் நிறைய வர பார்த்து இயேசுவை சொல்லியாச்சு, நோட்டீஸையும் கொடுத்தாச்சு. கொஞ்சம் 10 நோட்டீஸ் ஒரு கூட்டம்னா வாங்கிட்டு போவாங்க. சொல்லுவாங்க பாருங்க. நான் அப்ப அவங்ககிட்ட சொல்லுவேன், இல்ல உங்களுக்கு பிறகு இந்த பகுதியில இருந்து கண்டிப்பா கர்த்தர் ஜனங்களை என்ன செய்வாரு, கொண்டு வருவாரு. ஆமென். ஆண்டவர் ஆமென் கிருபையினால அப்படி கொண்டு வந்திருக்கிறாரு. அல்லேலூயா சொல்லுங்களேன். இதே போல நான் ஆண்டவருடைய நாம மகிமைக்காக சொல்லுகிறேன். உங்க வீட்டுக்குள்ள ஆமென், உங்களோடு ரட்சிப்பு முடியாது. நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது உன் வீட்டார் என்ன செய்வார்கள், ரட்சிக்கப்படுவார்கள். உனக்குள்ள வந்திருக்கிற விசுவாசம் கண்டிப்பா உன் அண்ணன் குடும்பத்தை பிடிக்கும், உங்க தம்பி குடும்பத்தை பிடிக்கும், உங்க அக்கா குடும்பத்தை பிடிக்கும், உங்க தங்கச்சி குடும்பத்தை பிடிக்கும். ஆமென். ஏன்னா இது கர்த்தருடைய ரட்சிப்புங்கிறது ஒரு காட்டு தீய போல பற்றி பிடிக்கும். இதை கட்டுப்படுத்த முடியாது. இன்னைக்கு உலகத்திலே வல்லரசு நாடு அமெரிக்கா. அவங்களுடைய ராணுவத்துக்கு இணையா இதுவரை எந்த நாட்டினுடைய ராணுவம் இல்லை. ஆனா அமெரிக்காவிலே பற்றி எரிந்து கொண்டிருக்கிற காட்டு தீய அமெரிக்கா ராணுவத்தினால கண்ட்ரோல் பண்ண முடியல. பெரிய ஆமென் பாருங்க, மாகாணத்தை பற்றி பிடித்து விட்டது. இன்றைக்கு அன்பு தேவ பிள்ளையே, இந்த அபிஷேகம், இந்த ரட்சிப்பு என்கிறது ஒரு காட்டு தீயை போல இது பற்றி பிடிக்கும். இதை யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இந்த ரட்சிப்பு, விசுவாசம், அபிஷேகம், இந்த ஆவிக்குரிய அனுபவங்கள் எல்லாம் இதுக்கு பின்னால இருந்து செயல்படுகிற
கட்டுப்படுகிறது என்னன்னா பரிசுத்த ஆவியானவர். சொல்லுங்க, வாயை திறந்து பரிசுத்த ஆவியானவர். அப்போ பரிசுத்த ஆவியானவரை கண்ட்ரோல் பண்ண முடியாது, யாராலும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, அவரை மட்டுப்படுத்த முடியாது. ஆவியானவர் ஆமென் இன்றைக்கும் கிரியை நடப்பிக்கிறார். ஆவியானுடைய ஊழியம் தேசத்துல இன்றைக்கும் நடக்கிறது. அதனால உங்க வீட்டுக்குள்ள ஆமென் சிலரை கூட கர்த்தர் ரட்சித்து சபைக்குள்ளே கொண்டு வருவார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். உங்க கிராமத்துல உங்களோடு கூட கர்த்தரை ஆராதிப்பதற்கு சில குடும்பங்களை கூட கர்த்தர் கொண்டு வருவார். இப்படி செய்யும்போது உங்க கற்பத்தின் பிள்ளைகள் ஆண்டவர் கைவிடுவாரோ? விடமாட்டாரு. நீ உங்க ஜெபம் ஆமென், உங்களுடைய விசுவாச அறிக்கை, சில வாக்குத்தத்தங்களை பிடித்து ஜெபிக்கிற ஜெபம் கண்டிப்பா உங்க பிள்ளைகளுக்கு நன்மைகளும் உண்டாகும். ஆமென். அப்போ கவனிங்க, இவர் வந்து உள்ளம் உருகிறது. இன்னைக்கு நல்ல சிலவங்க சரீர சுகத்தெல்லாம் வச்சுட்டு, சிலவங்களுக்கு எல்லாம் ஆண்டவர் பைக் எல்லாம் தந்திருக்கிறது எதுக்கு தெரியுமா? சும்மா சுத்துறே கிடையாது. அம்மா வீட்டுக்கு போறதுக்கு, அடுத்தது எங்க கடைக்கு போறதுக்கு அல்ல, தேவாலயத்துக்கு வர்றதுக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நமக்கு தந்திருக்கிற 4 வீலரா இருக்கலாம், 2 வீலரா இருக்கலாம், ஃபர்ஸ்ட் எதுக்குன்னா கர்த்தரை சேவிக்க. அப்ப அந்த வார்த்தையை நீங்கள் கவனிக்கும் பொழுது பாருங்கள், என் உள்ள உருகிறதையா முடிந்தால் ஆமென் பாருங்கள், தினமும் தேவாலயத்துல வந்து ஜெபம் பண்ணுங்க. அப்படி சிலவங்க ஜெபம் பண்றாங்க. ஆமென். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் 2வது அதிகாரத்துல 46ல நம்ம வாசிக்கும் பொழுது, அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினம் சபையிலே சேர்த்து கொண்டார். ஆமென். அப்ப சர்ச்னா ஆமென் ரட்சிக்கப்பட்டவர்கள். உங்களை இன்னைக்கு ஆண்டவர் சிலரை சபையிலே சேர்த்து கொண்டிருக்கிறாய். இன்னைக்கு 4 பேர் சபையில புதுசா சேர்ந்து இருக்கிறீங்க. ஆமென். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சிலவங்க சந்தேகமா கேட்பாங்க, உங்க சபையில சேர்றதுக்கு ஏதாவது பணம் கட்டணுமா? எங்க சபையில சேருகிறதுக்கு பணம் கட்ட வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவர் ஆமென் பாருங்கள், நீங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை முழு மனதோடு நீங்கள் விசுவாசித்தால் போதும். ஆமென். அப்போ ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினம் சபையிலே சேர்த்துக் கொள்கிறார். அவர்கள் நாள்தோறும் தேவாலயத்திலிருந்து என்ன செய்தார்கள்? அப்படி துதித்து ஆமென் தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். அந்த வார்த்தைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். அப்போஸ்தலர் 3:1 நம்ம பார்க்கும் பொழுது அங்கே கவனிங்கள், ஜெப வேளை. சொல்லுங்க, ஜெப. நம்ம சர்ச்சில் வந்து ஒரு கேலண்டர் இருக்கு பாத்துடுங்க, கேலண்டர். அதுல வந்து சென்டர்ல ஜெப வேளை போட்டு இருக்குது. ஜெப இந்த கல்யாண வீட்டுக்கெல்லாம் போகிற பழக்கம் உள்ளவங்க எல்லாம் லேசா கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கை எலும்பல்ல, கையை லேசா உயர்த்துங்க. லேசா உயர்த்தினாதான். கல்யாண வீட்டுக்கு போகாதவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எந்த கல்யாண வீட்டுக்குமே போக மாட்டியா? நிறைய கல்யாண வீட்டுக்கு நீ தான் போறது. அல்லேலூயா இல்லையோ? சரி, நம்முடைய விஷயத்துக்கு வந்துடும். இந்த காட்டை பார்க்கறது பார்த்துடுங்க. எதுக்கு? எப்போ? அது நமக்கு தேவையா? எப்போ? எங்கே ரிசப்ஷன் நடக்குது, எங்கே சாப்பாடு நடக்கிறது, எந்த மண்டபம் அல்லது எந்த, அதுதான் பார்ப்போம். நீங்க வேற எதுவும் பார்ப்பீங்களோ? இல்லை. அப்போ அதை கரெக்டா பார்த்துட்டு கரெக்டா போறோம. இந்த ஜெப வேளை, வாயை திறந்து சொல்லுங்க கொஞ்சம் கூட சத்தமா, ஜெப வேளை. இந்த சகோதரர்கள்லாம் கவனிக்கிறீங்களா? நிறைய கொத்த வேலை செய்கிற சகோதரர் இருக்கிறீங்க. எத்தனை மணிக்கு வேலை முடியும்? எத்தனை மணிக்கு? 5 இல்லப்பா 7 மணி வரை எடுத்துருவாங்கப்பா. சரி, எப்படி நம்ம சாயங்காலம் கூட்டங்கள்லாம் ஏன் 7 மணிக்கு போகுது தெரியுமா? நீங்க எல்லாம் வந்து சேரணும். அல்லேலூயா. சபையில வந்து சும்மா ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வந்து தலை காட்டிட்டு போறதா இருக்கக்கூடாது. எல்லா கூட்டங்களுக்கு வரணும். சபை கூடி வருகிறதை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்கள் என்ன செய்யாமல் இருக்கணும்? விட்டு விடாத இருக்கணும். அப்ப சகோதரர்கள் எல்லாரும் ஆமீன் பாருங்கள், கூடுமான மட்டும் உங்க டியூட்டிகள் இருக்கும், சிலவங்களுக்கு வேலைகள் இருக்கும், தூர இடத்துல இருப்பீங்க. ஆண்டவர் உங்களை சர்ச்சுக்குள்ள வர்றதுக்கான ஒரு தூர பக்கத்துல வச்சிருந்தா மேக்சிமம் நீங்கள் தேவனுடைய ஆலயத்திற்கு ஜெப வேளைகளிலே நீங்கள் வாங்க. தேவனுடைய ஆலயத்துக்கு மேல இருக்கிற வாஞ்சை குறைந்து விடக்கூடாது. கடைசியா ஒரு வசனத்தை வாசித்து ஜெபம். 84வது சங்கீதம் அதனுடைய 2வது வசனம் 10வது வசனம். அப்போ கர்த்தருடைய ஆலயத்துக்கு மேல இருக்கிற வாஞ்சை நமக்குள்ள குறைந்து விடவே கூடாது. அதுக்கு மேல ஒரு தாகம், ஒரு வாஞ்சை. ஆமென், அல்லேலூயா. என் மாம்சமும் என் இதயமும் ஜீவனுள்ள தேவன் நோக்கி கம்பீர என்ன செய்கிறது?
வாஞ்சை. வாய் திறந்து சொல்லுங்கம்மா, என்னது? கர்த்தருக்கு அந்த ஆண்டவருடைய ஆலயத்துக்கு மேல இருக்கிற வாஞ்சை நமக்கு என்ன செய்திடக்கூடாது? சொல்லுங்க, அந்த வாஞ்சை என்ன செய்திடக்கூடாது? ஆயுள் முழுவதும் குறைந்து விடக்கூடாது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இந்த வேகம், இந்த இப்போ ரன்னிங் போறாங்க, அல்லவிட்டு அந்த சிலவங்க எல்லாம் இந்த வாக்கிங் போறாங்கல்ல, அது ஒரு ஒரு ஸ்பீடு இருக்கும்ல. இதே போல ஆலயத்துக்கு வர்றதுக்கான அந்த வாஞ்சை. ஆமென். இவர் ஒரு ராஜா, அவர் சொல்றாரு, கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் அந்த வாஞ்சையும் தவனமாய் இருக்கிறது. அதுக்கு மேல ஒரு வாஞ்சை, எப்பொழுதும் உங்க சமூகத்தில் வந்தடைவேன் அப்படின்னு ஆசைப்படுறாரு. 10வது வசனத்தை வாசி. 1000 நாளை பார்க்கிலும் உம்முடைய பிரகாரங்களிலே செல்லுகிற ஒரே நாள் நல்லது. கவனிக்கிறீங்களா? சினிமா தியேட்டருக்கு போறது, அதை காட்டிலும் சர்ச்சுக்கு போறதுதான் என்னது மகிழ்ச்சியா இருக்கு. சர்ச்சுக்கு போறதை நான் தெரிந்தெடுப்பேன். இந்த சூஸ் பண்றது. இப்ப பரிசுத்தமாய் வாழ்க, இப்ப எப்படி வேணாலும் வாழலாம். சுதந்திர இந்தியாவில் இருக்கிறோம். இந்தியா ஒரு நல்ல பெஸ்ட் கண்ட்ரி, நல்ல ஒரு ஃப்ரீடம், நல்ல ஒரு ஃப்ரீடமான ஒரு கண்ட்ரி, எப்படி வேணாலும் வாழலாம். ஆனால் பாருங்கள், இதுல அந்த வாலிப நாட்களை இயேசுவை சேவிக்க தெரிந்து கொள்றீங்க பாத்தீங்களா? பரிசுத்தமாய் வாழ தெரிந்து கொள்றீங்க பாத்தீங்களா? ஞானஸ்நானம் எடுத்து அப்படியே பிள்ளையாய் வாழ தெரிந்து கொள்றீங்க பாத்தீங்களா? இது ஆண்டவருக்கு பிரியம். இந்த ராஜா ஆமென். பாருங்கள், அந்த 1000 நாளை பார்க்கிலும் உம்முடைய பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரம்னா இன்னைக்கு ஒரு பெரிய மால், நம்ம ஊர்ல இருக்கிற மாலுக்கும் சில வெளிநாடுகள்ல இருக்கிற மாலுக்கும் வித்தியாசம் உண்டு. அங்கே காலையில பெய்யாச்சுன்னா நைட்டு வர டைம் ஸ்பெண்ட் பண்ண அவ்வளவு இருக்கும். அங்க கேம் இருக்கும், அங்க ட்ரிங்க்ஸ் பண்றவங்களுக்கு ட்ரிங்க்ஸ் இருக்கும், சினிமா இருக்கும், அங்க டான்ஸ் எப்படி வேணாலும் இருக்கலாம், ஸ்விம்மிங் பூல் இருக்கும். பெரிய மால்லாம் காலையில வர இருந்து இவ்வளவுக்கும் பர்ச்சேசிங் பண்ணிட்டு வந்துடலாம். ஆண்டிகளுக்கு துணியை என்ன செய்யலாம், எடுக்கலாம், சாரியே எடுக்கலாம், எல்லாம் இருக்கும் அங்க உள்ளே, எல்லாம் இருக்கும். இப்ப இவர் சொல்றாரு பாருங்க, அதை ஒப்பிட்டு தான் சொல்லுகிறாரு. 1000 நாள் ஒரு மாலுக்குள்ள இருக்கிறதை காட்டிலும் ஆமென். பாருங்கள், உம்முடைய பிரகாரங்களிலே ஒரே நாள் நல்லது. ஆமென், அல்லேலூயா. என் தேவனுடைய ஆலயத்தில அதன் வாசல் படியில் காத்திருப்பதே என்ன செய்வேன். ஒரு போட்டோ இந்த Facebookல எல்லாம் வைரல் ஆயிட்டு. சமீபத்திலே நம்முடைய கேரளாவினுடைய, இப்போ அங்க கம்யூனிஸ்ட் இருக்கு, முன்னால காங்கிரஸ் அங்க இருக்கும் பொழுது சிஎம் உமன் சாண்டி நேம் சரிதானா, அவர் பாருங்க அங்க சிஎம் இருக்கச்சுல ஒரு ஈஸ்டர் சண்டே, அந்த எல்லாம் புனித அந்த லாஸ்ட் வீக் அந்த சண்டே சர்ச்சுக்குள்ள இடம் இல்லாததுனால அவர் இந்த சர்ச்சினுடைய படிக்கட்டுல அப்படி உட்கார்ந்துருப்பார். செருப்பை கலத்தி போட்டு அப்படி உட்கார்ந்துருப்பார். அவர் சிஎம்மா இருந்த நேரம். அவருக்கு அவ்வளவு விஐபிகள் உண்டு, பர்சனல் செக்ரட்டரி, அவங்க எல்லாம் இந்த பக்கம் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு எல்லாம் அப்படி இருக்கிறாங்க. ஐயா அங்க கீழே உட்கார்ந்து இருக்கும் பொழுது இவங்க எல்லாம் அந்த பக்கம் கொஞ்சம் தள்ளி நிக்கிறாங்க. அவர் அந்த ஆலயத்துக்குள்ள இடம் இல்லாதவனால சர்ச்சினுடைய வாசல் படியிலே உட்கார்ந்திருந்தார். நான் சொல்ற விஷயம், அதை விட நம்ம பிஸியான ஆட்களா, அதை விட நம்ம பெரிய ஆட்களா? சரி, இங்க தென் கொரியாவில தான் பெரிய இந்த பெண்டகாஸ்டல் சர்ச் இருக்கு. ஒரு சண்டே சர்வீஸ்லே 8 லட்சம் பேர் ஆராதிக்கிறவங்க இருக்கிறாங்க. அங்க இருக்கிற பாருங்கள் பிரசிடென்ட், எம்பிகள், அவங்க எல்லாம் சர்ச்சி சண்டே சர்வீஸ்ல உட்கார்ந்து இருப்பாங்களாம். இதே போல பாருங்கள் சவுத் ஆப்பிரிக்காவில் இப்போ அங்க ரிவைவல், அங்க ஒரு சர்ச் சின்ன சின்ன அங்கெல்லாம் வேலை நிமித்தம் போகிற சகோதரர்கள் இருக்கிறீங்க. ஒரு தம்பியே சொன்னா, அந்த ஷிப்ல அந்த சவுத் ஆப்பிரிக்கா அந்த பக்கம் போகச்சலாம் இப்படி அந்த காடுகள்ல எங்க பார்த்தாலும் சின்ன சின்ன சர்ச் இருக்குமா, சிலுவை போட்டு அப்படி இருக்குமா, பாக்குறதுக்கு ஆச்சரியமா இருக்குமா. அவங்க பொருளாதாரத்துல வளரல, நாகரிகத்துல வளரல, அவங்க நம்மளை போல பெரிய நல்ல சுகமான வாழ்வு கிடைக்கல. அந்த ஷிப்பை கிளீன் பண்ண வந்த இடத்துல அங்க ஒரு தம்பி நியூ டெஸ்ட்மென்ட் கொடுக்குறானா, சார் அந்த ஜீசஸை பிலீவ் பண்ணுங்க, இதை ரீட் பண்ணுங்க. இந்த தம்பி நம்ம சர்ச்சில் உள்ள தம்பி, அவனும் ஷிப்ல இருக்கிறான். அவனுக்கு உள்ளத்துல ஒரு பாரம். இந்த தம்பியை போல நமக்குள்ள ஒரு ஆத்ம பாரம் இல்லையே. இந்த தம்பியை பாருங்க, அந்த கிராமத்தை பாக்குறான். இவன் கேட்டானா அவங்க வீடுகள் எங்க இருக்கு, அந்த வில்லேஜை காட்டினாங்களாம். நம்ம ஊர்ல முன்னால கீழெல்லாம் அந்த இறக்கி வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, டின்னு,
அதுலதான் அவங்க வீடு கூரைகள்லாம் இருக்குதான். ஆனா அங்கங்கே ஒரு 10 கூரை 15 கூரை வீட்டுக்கு இடையில ஒரு சர்ச்சு, அங்க ஒரு சிலுவை தெரியுமா? அந்த இடத்துல இந்த கிராமத்துல இருந்து அந்த தம்பி அந்த ஷிப்ல ஒர்க் பண்ற நம்ம அண்ணமாட்ட சொல்றானா, ஜீசஸை பிலீவ் பண்ணுங்க, அந்த கிதியோன்ஸ் கொடுக்கிற அந்த நியூ டெஸ்ட்மெண்ட்டை கொடுக்குறானா, இதை ரீட் பண்ணுங்க அப்படி. நீ இயேசுவை பற்றி யாருக்காச்சும் சொல்றியா? இல்ல இயேசுவை மறுதளிக்கிறியா? உன்னை பார்த்தா யாராவது சர்ச்சுக்கு வருவாங்களா? யாரையாவது கூப்பிட்டு இருக்கிறியா? அந்த தம்பி அன்னைக்கு இயேசுக்காக தன்னை ஒப்பு கொடுத்தானா, அவனுக்கு செவிட்டில் அடித்தது போல இருந்தான். எனக்குள் ஆத்தும பாரம் இல்லையே. அந்த தம்பிக்கு இங்கிலீஷே சரியா பேச தெரியலையா. அவன் தெரிஞ்ச சிம்பிள் இங்கிலீஷ்ல இந்த இவன்ட்ட இங்கிலீஷ்ல ஹாஸ்பிட்டல் சொல்றான். இன்னைக்கு நமக்கு இயேசுவை பற்றி எவ்வளவு தெரியும், அப்படி அன்பை பற்றி எவ்வளவு தெரியும், நாம் இயேசுவை குறித்து மற்றவங்களுக்கு சொல்லுவோம். அந்த வாஞ்சையும் ஆத்ம பாரமும் நமக்குள்ள குறைந்து போய்விடக்கூடாது. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் ஆமென். சேர்ல இருக்கிறவங்க எழுப்பி நின்னுடுங்க, மற்றவங்க எல்லாம் முழங்கால் படிட்டு நாம் ஜெபித்து ஆசீர்வாதம் கூறின பிறகு ஒரே ஒரு விஷயம். ஆமென். ஹல்லேலூயா. அன்பின் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி என்கிற அந்த வாக்கு தத்துவத்தை வார்த்தையோடு உடைய பிள்ளைகளை நீர் அனுப்புகிறீர். எதற்காய் ஸ்தோத்திரம். மகா வறட்சியான காலத்திலும் திருப்தியாக்கி நடத்துகிற கர்த்தர் இந்த தேவன் என்னென்றைக்கும் உள்ள சதா காலமும் நம்முடைய தேவன். மரண பரியந்தம் நம்மளை நடத்துவார். நித்தமும் நடத்துகிற நல்ல தேவன். ஒவ்வொருடைய கரத்தை பிடித்துக் கொள்ளுங்கப்பா. தேவனுக்கு ஆண்டவரே உகந்த உபவாசம், ஆண்டவரே பசியா இருக்கிறவர்களுக்கு ஆகாரம், வஸ்திரம் இல்லாதவர்களுக்கு வஸ்திரங்களை கொடுக்கும் பொழுது நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய் என்கிற வாக்கு தத்துவத்துக்கு ஸ்தோத்திரம். ஆராதனை எங்களுடைய வாழ்க்கையிலே பல நிலைகளை ஆராதனைகளை மிஸ் பண்ணது உண்டப்பா. ஆனா ஆராதனைக்கு முக்கியத்துவத்தை கொடுக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். அப்பொழுது வருகிற ஆசீர்வாதம் ஆண்டவரை பூமியில் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்க பண்ணுவேன், உன்னை நான் போஷிப்பேன் என்கிற அந்த வார்த்தையின்படி ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து அப்படியே சமூகத்திலே வாஞ்சியோடு ஓடோடி வருகிற அன்பு தாய்மார், அன்பு தகப்பன்மார், சகோதர சகோதரிகள், வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் போஷிக்கணுமே. பூமியில ஆண்டவரே உயர்ந்த இடங்களில் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே வைத்து நீர் அழகு பார்க்கணுமே. அவன் என்னுடைய நாமத்தை அறிந்திருக்கிறபடினால் அவனை உயர்ந்த இடத்திலே வைப்பேன் என்று சொன்ன கர்த்தர் அப்படியே வைங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென்.